அது ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம். அங்க ஜமீன்தாருக்கு பல ஏக்கர் கணக்குல வாழைத்தோப்பு இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு காவலா இருந்து ராம பகலுமா கஷ்டப்படுற தம்பதிகள் ராமையா சீதா. அவங்க வாழ்க்கை எல்லாமே அந்த வாழை மரத்துக்கு மத்தியில தான். ஒரு நாள் திடீர்னு இடைவிடாம ஊர்ல மழை கொட்ட ஆரம்பிச்சுது. தோப்புக்கு மத்தியில இருக்கிற ஒரு கூடாரத்துக்கு கீழே ராமையாவும் சீதாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கூரையில இருந்து தண்ணி சொட்டும் போது சீதா ராமையாவுக்கு போத்திக்க ஒரு போர்வைய கொடுத்தா. என்ன சீதா இது, இப்படி இடவிடாமல் 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. குளிர் தாங்க முடியல. காற்றும் ரொம்ப அதிகமாக வீசிக்கிட்டு இருக்கு. வீசுகிற காற்றுக்கு நம்ம குடிசை எங்கே கீழே விழுந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஜமீன்தார் வேலை செஞ்சாதான் கூலி கொடுப்பாரு. வேலை நின்று போச்சுன்னா கூலி தரமாட்டார். நேற்று வரைக்கும் சம்பாரிச்ச பணம் அந்த வட்டி வியாபாரி சுப்பையாவுக்கு வட்டி கட்டுறதுக்கே சரியாக போச்சு. இப்போ என் கையில் பணமே இல்லை. வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசியும் இல்லை. என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியும். ஆனால் நீ பசியோடு இருந்தீன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு ஆம்பளையா தான் பொண்டாட்டிக்கு சோறு கூட போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்னங்க, தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த கடவுள் நம்மள நிச்சயமா என்னைக்குமே கைவிட மாட்டாரு. அவரு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட. இந்த மழை நின்னதும் மறுபடியும் தோட்டத்துல வேலை ஆரம்பிக்கும் இல்லையா? அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க வேணும்? இங்க வாங்க, குளிர் அதிகமா இருக்கு. இந்த போர்வைய போத்திக்கோங்க. குளிர்ல இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா உடம்புக்கு முடியாம போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. நான் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் சுப்பையாவுக்கு வேற கடன் கொடுத்தாகணும். இல்லைன்னா அவன் ராட்சச மாதிரி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிப்பான். எப்படியாவது அவன் கடன் தீர்த்தா தான் நிம்மதி. கடவுளே, எப்போ இந்த மழை நிற்குமோ? அப்பதான் அந்த மலையில நடந்துக்கிட்டு தலைமையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டு கணக்கையா ராமையாவை பாக்குறதுக்காக அங்க வந்தான். அவனுக்கு ராமையா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். டே ராமையா, என்னடா இது? இந்த மழை எப்படா நிற்கும்? பெய்கிற மழையில் ஆற்றுல தண்ணி அதிகமாச்சுடா. அது நம்ம வாழைத்தோப்பு பக்கமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. வீசின காற்றுக்கு 4-5 வாழை மரமும் சாஞ்சி கிடக்கு. வா, ஜமீன்தார் தோட்டத்துக்கு வரலங்கிறதுனால சரியா போச்சு. இல்லைன்னா பார்த்தாருன்னா அந்த மனுஷன் நம்மளை பிடிச்சி கத்துவாருடா. சீக்கிரமாக அந்த வேலை மரத்தை எல்லாமே நிமித்தி கட்டி வைக்கலாம். வா. அப்படியா கணக்கையா? ஜமீன்தாருக்கு ஒரு நஷ்டம்னா அது நமக்கும் நஷ்டம்தான்டா. அவர் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு நஷ்டத்தை வரவிடக்கூடாது. இரு வரேன். சீதா, நான் போய் வாழை மரத்தெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கவனமாயிரு. அப்படி ராமையா கணக்கையா 2 பேரும் வாழைத்தோப்புக்குள்ள போய் சாஞ்சிருந்த வாழை மரம் எல்லாத்தையுமே கயிறு போட்டு இழுத்து கட்டுனாங்க. அவங்க உடம்பெல்லாம் சேரா ஆச்சு. அப்ப அந்த வாழை மரத்துல இருந்து நிறைய வாழையில கீழே விழுந்துருச்சு. அப்போ சீதாவும் அங்க வந்து தரையில விழுந்து கிடக்கிற பச்சை பசேல் இருக்கிற அந்த வாழை இலைகளை பார்த்து ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சா. ஐயோ, நல்ல நல்ல வாழை இலையெல்லாம் இப்படி சேத்துல விழுந்து வீணா போகுதே. இது ஜமீன்தார் தோட்டத்துல விளைஞ்சிருக்கிற சுத்தமான வாழை இலை. இந்த வாழை இலையில சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வாழை இலை இப்படி வீணா போக கூடாது. ஊர்ல ஜனங்க எல்லாரும் இந்த மழையால சமைக்காம சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் ஏன் ஏதாவது சமைச்சு கொடுக்க கூடாது? அண்ணா, ஏங்க, நீங்க 2 பேரும் கீழே விழுந்திருக்கிற இந்த வாழை இலை எல்லாத்தையுமே தண்ணியில கழுவி நம்ம கூடாரத்துக்கிட்ட கொண்டு வாங்க. என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன யோசனை சீதா? வீட்டில் கைப்பொடி அரிசி இல்லை. 2 நாளாக வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழையிலே வச்சு என்ன பண்ண போற? இலையை கடிச்சு சாப்பிட போறியா? இலைய சாப்பிட போறது இல்லைங்க. ஆனா சாப்பிடுற சாப்பாடை இந்த இலையில வச்சு விற்கலாம் இல்லையா? எனக்கு என் கல்யாண நேரத்துல என் பிறந்த வீட்டுல போட்ட ஒரு தங்க மோதிரம் இருக்குல்ல, அதை அடகு வச்சு மளிகை கடையில இருந்து நல்ல அரிசி மசாலா பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. இந்த மழையில சமைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு என் கையால மணக்க மணக்க சுவையான வாழை இலை பிரியாணியை செஞ்சு கொடுக்குறேன். வீட்டுல சமைக்க முடியாதவங்க நிச்சயமா பணம் கொடுத்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இது மூலமா 4 காசு சம்பாதிக்கலாம். அந்த சுப்பையோட கடனையும் தீக்கலாம். அடடே சீதா, சீதா நல்ல யோசனை தான் சொல்லியிருக்காங்க ராமையா. சீதா சமைக்கிற சமையலை சாப்பிட கொடுத்து தான் வச்சிருக்கணும். அதுலேயும் வாழையில வச்சு கொடுக்கும்போது அந்த வாசத்துக்கே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்களே. நான் இப்போவே மளிகை கடைக்கு போய் தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கூடாரத்தை போட்டுடலாம். ராமையாவோட உதவியால சீதா தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கூடாரத்தை போட்டா. அங்க எல்லாரும்
ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்கு கீழே ஒரு அடுப்பையும் வச்சா. அந்த குளிர்ல அடுப்பை பத்த வச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அரிசி மசாலா பொருட்களை போட்டு அருமையான பிரியாணிய செஞ்சா. அந்த சூடான பிரியாணிய வாழை இலையில போட்டு பொட்டலம் கட்டி மேல ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சா. அந்த பிரியாணியோட வாசம் காத்துல எல்லா பக்கமும் பரவுச்சு. அப்பதான் அந்த பக்கமா வட்டி வியாபாரியான சுப்பையாவும் அவனுடைய கணக்கு பிள்ளையும் கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. சுப்பையா ரொம்ப மோசமானவன். ஏழைங்க சம்பாதிச்சா அவனுக்கு பிடிக்காது. ஹாஹாஹா, ஐயா என்னங்க ஐயா, என்ன வாசம் இது? இந்த வாசத்துக்கு எனக்கு தானாவே பசி எடுக்குதே. ஆனால் இந்த மலையில் யார் என்ன செய்கிறாங்க? அந்த ஜமீன்தாரோட வாழைத்தோப்புக்கு முன்னாடி யாரோ பந்தல் போட்டிருக்காங்க. தோப்புக்கு வெளியில் பந்தல் போட்டிருக்கிறது வேற யாரும் இல்லடா, அந்த ராமையா தான். அவன் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டியே அவன் இன்னும் சரியாக கொடுக்கல. ஆனால் மணக்க ஏதோ செஞ்சு சாப்பிட்றான் போலியே. அப்படி அவன் சந்தோஷமாக சாப்பிட நாம் விடக்கூடாதுடா. வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி சுப்பையா கோவமா அந்த பந்தல் கிட்ட போனா. அங்க நிறைய பேர் பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போறத பார்த்து அவனுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா ராமையா, இங்க என்ன நடக்குது? எனக்கு வட்டி பணம் கொடுக்காம இங்க ஏதோ மணக்க செஞ்சு சாப்பிட்ற, 4 பேருக்கு விற்கிற போல தெரியுது. இந்த வாழை இலை எல்லாம் ஜமீன்தார் தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்ததா? இப்பவே ஜமீன்தார்கிட்ட போய் சொல்ற இரு. ஐயா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே தப்பு பண்ணலைங்க ஐயா. காத்து மலைக்கு கீழே விழுந்த இலைய வச்சு தான் என் பொண்டாட்டி பிரியாணி பொட்டலத்தை கட்டிக்கிட்டு இருக்கா. காலையிலேருந்து நானும் என் பொண்டாட்டியும் பச்சை தண்ணி கூட குடிக்கலங்க ஐயா. இன்னைக்கு இந்த வியாபாரத்தில் வர பணத்தில் உங்கள் வட்டியை கட்டிடுறேன். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க சுப்பையா, என் புருஷன் உங்ககிட்ட கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா என்னைக்காவது உங்களை ஏமாத்திருக்காரா? இந்த மழையில கூலி வேலை கிடைக்காம ஏதோ சின்னதா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க நேர்மையா தான் வேலையை செய்யறோம். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நீங்க என்ன ஜமீன்தார் கிட்ட சொல்றது? நாங்களே போய் ஜமீன்தார் கிட்ட சொல்லிக்கிறோம். நீங்க உங்க வேலையை பார்த்து கிளம்புங்க. ஓஹோ, திமிரு ரொம்ப அதிகமாயிருச்சு சீதா. நீங்கள் யாருன்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அசலும் வட்டியும் மொத்தமாக என் கையில் வந்து சேரணும். அப்படி இல்லை, நீங்கள் வியாபாரம் செய்கிறதெல்லாம் இனிமே நடக்காது. எனக்கு பணத்தை கொடுத்துட்டு எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. சுப்பையா போன கொஞ்ச நேரத்துல மழையும் நின்னுடுச்சு. அந்த வாழையில பிரியாணியோட வாசத்துக்கு ஊஜனங்க எல்லாருமே அங்க வந்து பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு போனாங்க. அந்த வாழையில பிரியாணியோட சுவைக்கு ஜனங்க எல்லாரும் மயங்கியே போயிட்டாங்க. எல்லாரும் சீதாவை மனசார பாராட்டினாங்க. கனக்கையா வரவங்க எல்லாரையுமே ஒரு வரிசையில நிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். வாங்க ஐயா, வாங்க. இந்த மலையில் சுட சுட மணக்க பிரியாணி, அதுலேயும் என் தங்கச்சி சீதா சமைச்ச பிரியாணி. அந்த பிரியாணியோட அந்த வாழையிலையும் சேர்ந்து சுவை அதிகமாகியிருக்கு. அப்பதான் அந்த வழியா வண்டியில போய்கிட்டு இருந்த ஜமீன்தார் அங்க ஒரு கூடாரம் இருக்கிறத பார்த்து பக்கத்துல வந்தாரு. ஜமீன்தாரு ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையானவரு. அவரு வந்ததை பார்த்து எல்லாருமே உடனே எழுந்துச்சு நின்னாங்க. என்ன ரமையா இதெல்லாம்? ஜனங்க எல்லாரும் இங்கேயா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க? ஆமா, தோட்டத்தில் எந்த வேலையும் செய்யாம நீங்க 2 பேரும் சேர்ந்து சமையல் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, தப்பா நினச்சிக்காதீங்க. காத்து மலையில நிறைய வாழை மரம் சாஞ்சிருச்சு. அதை நானும் கணக்கையாவும் இழுத்து கட்டும்போது அதிலிருந்து கீழே விழுந்த வாழை இலையெல்லாம் வீணாகக்கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி அந்த வாழை இலையில பிரியாணி பொட்டலம் கட்டி விற்றுக்கிட்டு இருக்கா. கூலி வேலை இல்லாமல் பட்னியாக இருக்குமே, அதனால தான் இந்த வியாபாரத்தை செய்யலான்னு நினச்சோம். இதில் நாங்கள் உங்களுக்கு எந்த நஷ்டத்தும் கொண்டு வரலங்க ஐயா. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. ஐயா, உங்க அனுமதி இல்லாம வாழையிலேயே எடுத்து நான் பொட்டலம் கட்டினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சமைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் நினைச்சோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்பவே இந்த கூடாரத்தை எடுத்துடுறோம். நாங்க வியாபாரத்தையும் செய்ய மாட்டோம். சரி பயப்படாதீங்க. நான் ஒன்றும் உங்களை மிரட்டுறதுக்காக இங்கே வரல. இங்கேருந்து வர வாசத்துக்கு எனக்கு பசி வந்துருச்சு. அதனால தான் நானும் பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஒரு பொட்டலத்தை பிரித்து எனக்கு 2 பேர் சீக்கிரமாக கொடுங்க. ராமையா கொஞ்சம் தயக்கத்தோடவே அந்த பிரியாணி பொட்டலத்தை பிரிச்சு ஜமீன்தாருக்கு சாப்பிட கொடுத்தான். ஜமீன்தார் அந்த பிரியாணில இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. ஆஹா, அருமையா இருக்குமா சீதா? இந்த பிரியாணி வாழையிலோட சேர்ந்து ரொம்ப மணமணக்குது. நான் என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த பிரியாணி மாதிரி எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை. நீ பட்ட கஷ்டம் வீணாக போகலாமா? பெரிய பெரிய மகாராஜங்களுக்கு கூட இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற பாக்கியம் கிடைக்காது. ரமையா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. உன் பொண்டாட்டி கையில் பெரிய வித்தையே இருக்குது போல. இனிமே தோட்டத்தில் இருக்கிற வாழை இலையை நீங்கள் 2 பேரும் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட அனுமதி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் சொந்த காலில் நின்று நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம்தான்.
தினமும் இந்த பிரியாணி சாப்பிட நான் இங்கே வருவேன். ஆனால் தோப்போட வேலையும் சரியாக பார்த்துக்கணும். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேங்க ஐயா. நீங்கள் கடவுளுங்க ஐயா. ஜமீன்தார் போனதுக்கு அப்புறம் ராமையாவோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. சாயந்தர நேரத்துக்கு அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. ராமையா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வட்டி வியாபாரி சுப்பையாவோட வீட்டுக்கு போனான். சுப்பையா அவனுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு வட்டி கணக்க எழுதிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல கணக்கு புள்ள நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா போய் சுப்பையா முன்னாடி பணத்தை வச்சு, சுப்பையா இந்தாங்க, இதில் அசலும் வட்டியும் எல்லாம் இருக்கு. இனிமே என் கடனும் இல்லை, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அடடே, ஒரே நாளில் இவ்வளோ பணத்தை இவன் எப்படி சம்பாரிச்சான்? அப்படின்னா இவனோட வியாபாரம் நல்லா நடக்குது போலியே. இவனை இப்படியே விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கிட வேண்டியது தான். பரவாயில்லையா ராமையா, உன்னுடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் தான் வந்திருக்கு போல. ஆனால் நீ வாங்கின கடனுக்கு இந்த பணம் போதாதுப்பா. வட்டிக்கு மேலே இன்னொரு வட்டியும் இருக்கு. அதுக்கும் நீ கட்டி தான் ஆகணும். இப்போ தான் வியாபாரம் செய்கிறியே, இதுக்கு மேலே இன்னொரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. என்னங்க சுப்பையா இது? நான் கொடுக்க வேண்டிய அசலும் வட்டியும் கொடுத்துட்டேன். இப்போ மேலே 10,000 ரூபாய் கேட்குறீங்க? எங்கள் வயிற்றுலலாம் அடிக்க பார்க்காதீங்க. என்னடா ராமையா, எங்கள் ஐயாவே எதிர்த்து பேசுறியா? மரியாதையாக பணத்தை கொண்டு வந்து கொடு, இல்லை ஜமீன்தார்கிட்ட சொல்லி அந்த கூடாரத்தை பிச்சு போட்டுருவோம். ஒழுங்கா போய் பணத்தை எடுத்துட்டு வா. சுப்பையா ஏமாத்திரம் அப்படிங்கிறது ராமையாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுவும் செய்ய முடியாம அவன் வீட்டுக்கு வந்து சீதா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்ட உடனேயே சீதாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில சீதா நேரா ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனா. ஐயா ஜமீன்தார் ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தோம். உங்க புண்ணியத்துல எங்க வியாபாரம் நல்லபடியா நடந்து அந்த சுப்பையா கிட்ட வாங்கின அசல் வட்டியை நாங்க கொடுத்துட்டோம். ஆனா அந்த சுப்பையா இன்னும் எங்க கிட்ட இருந்து பணத்தை போடுங்கிறதுக்கு ஏதோ திட்டம் போடுறான். ஏழைங்க நாங்க பணம் சம்பாதிக்கிறது பிடிக்காம எங்க வயிற்றுல அவன் கொட்டிக்கிறான். நீங்க தான் ஏதாவது பண்ணணுங்க ஐயா. என்ன, சுப்பையா உங்களை கஷ்டப்படுத்துறானா? அவனுக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு. அவன் எழுதுகிற வட்டி கணக்கெல்லாம் தப்புன்னு நிறைய புகார் வந்திருக்கு. சீதா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவன் கதையை நான் பார்த்துக்கிறேன். டேய் கணக்கு புள்ள, சீக்கிரமா போய் அந்த சுப்பையாவை கூட்டிட்டு வா. கொஞ்ச நேரத்துல சுப்பையா அவன் கணக்கு புள்ள கூட சேர்ந்து பயத்தோட ஜமீன்தார் முன்னாடி வந்து நின்னான். என்ன சுப்பையா, ஊருக்குள்ள ஏழைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை புடுங்க பார்க்குறியா? ராமையா கஷ்டப்பட்டு வட்டி அசல் எல்லாமே கொடுத்துருக்கான். மேலே எதுக்கு 10,000 ரூபாய் கேட்ட? நீ தப்பான வட்டி எழுதுற அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எத்தனை ஏழைங்களை இப்படி நீ ஏமாத்திட்டு இருக்க நீ? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அவங்க பிரியாணி வியாபாரம் நல்லபடி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கலான்னு பொய் சொல்லிட்டேங்க ஐயா. ராமையா இன்னும் எனக்கு 1 ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கடன் மொத்தமும் வட்டியும் அசலுமா மொத்தமாக தீர்த்துட்டான் ஐயா. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு சுப்பையா. இனிமே இப்படி ஏழைங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க பார்த்த ஊர் எல்லை வரைக்கும் உன்னை ஓட ஓட விரட்டுவான் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. சுப்பையா அவமானப்பட்டு தலை குனிஞ்சி அங்கிருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா ராமையா சீதாவோட பிரியாணி வியாபாரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்து அங்க பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ராமையா தோப்போட வேலைகளை பார்த்துக்கிட்டே சீதம்மாவுக்கு வியாபாரத்துல உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல பசியில தவச்சுக்கிட்டு இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பசியோட இருக்கிற எல்லாருடைய பசியையும் போக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, கஷ்டம் வரும்போது தைரியத்தை விட்டுடாம, அழாம, பயப்படாம சின்ன சின்ன வேலையா நமக்கு தெரிஞ்சதை நாம செஞ்சு நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற 4 பேரை சந்தோஷமும் படுத்தலாம். எப்பவுமே ஒரு வியாபாரம் அப்படின்னும் போது அதுல நேர்மை, நம்பிக்கை, தரம், இது 3மே ரொம்ப முக்கியம். 2 நாளா கிராமத்துல இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற ஜனங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்ல. கனக்கையாவும் அவன் பொண்டாட்டி ராணியும் பசியால தவச்சுக்கிட்டு அவங்க குடிசையில ஒரு ஓரமா உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ராமையா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ. இந்த மழை நமக்கு எதிரியா வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. கூலி வேலைக்கு போகிற நாம தினமும் வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டில் கஞ்சியே இருக்கும். 2 நாளாக வேலையும் இல்லை, வீட்டில் சாப்பிட சாப்பாடும் இல்லை. என்னால் பசி தாங்கவே முடியல. இந்த பசியால் என் வயிறெல்லாம் வலிக்குது. இந்த பசி எப்போ தான் தீருமோன்னு தெரியல. இன்னும் இந்த மழை இன்னும் 2 நாள் பெஞ்சா அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையே இந்த மழை முடிச்சு விட்டுடும் போல. நான் நல்லா பார்த்துப்பேன்னு நம்பி என் கையார தாலி கட்டிக்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு கூட ஒருவேளை
கஞ்சியை கூட ஊற்ற முடியலையே. என்னங்க, நீங்க அப்படியே அழாதீங்க. கஷ்டமோ சுகமோ புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பங்கு போட்டுக்கலாங்க. மழை வந்தா உலகத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்மள மாதிரி கூலி வேலைக்கு போறவங்க அழுதுகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நமக்குன்னு சம்பாதிக்க இருக்கிற வழியும் கூட இந்த மழை பெஞ்சதுன்னா அது இல்லாம போயிடுங்கிறது நமக்கு தான் தெரியும். எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு அந்த சந்தோஷமே போதும். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயமா காட்டுவான். தைரியமா இருங்க. அவங்க 2 பேரும் அப்படி கவலையா பேசிக்கிட்டு இருக்கும்போது கனக்கையாவுக்கு தெரிஞ்ச சோமையா அப்படிங்கிற ஒருத்தர் கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு மலையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரு குளிர்ல நடுங்கிக்கிட்டு கனக்கையா வீட்டை தாண்டி தான் போய்கிட்டு இருந்தாரு. அட சோமையண்ண, இந்த கொட்டுற மலையில் எங்கே போகிறீங்க? தெருவெல்லாம் ஒரே சேராக இருக்குது. கால் வலிக்கி விட்டுச்சு, அப்புறம் அவ்வளோதான். 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அவ்வளோ அவசரமாக எங்கே போகிற? என்னன்னு சொல்கிறது கணக்கையா? உனக்காவது தங்குறதுக்கு ஒரு வீடாவது இருக்குது. எனக்கு அது கூட இல்லை. 5 நாளாக வீட்டில் குடிக்க பச்சை தண்ணி தவிர வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பசியில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதான் யாருக்கிட்டையாவது 2 கைப்பிடி அரிசியாவது கடனாக கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு தான் வந்தேன். ஏழைங்களுக்கு மழையும் ஒன்று தான், வெயிலும் ஒன்று தான். வீட்டில் இருக்கிறவங்க கண்ணில் கண்ணீரை வரதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது கஞ்சிக்கு அரிசி கிடைக்குதான்னு பார்க்கத்தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். மழை அதிகமாகிட்டு இருக்கு. கடவுளே, நான் படுற கஷ்டத்தை விட இவன் படுற கஷ்டம் அதிகமாக இருக்கே. இவனுக்கு என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போச்சு. சரி சோமையா, பார்த்து போயிட்டு வா. அந்த கடவுளே உன்னை காப்பாற்றுவார். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மழை கொஞ்சமா குறைஞ்சுது. ஆனா குளிர் காத்து மட்டும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. கனக்கையா கண்ணை மூடிக்கிட்டு பசியோட கொடுமையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பழைய காலத்து விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்தான். ராணி, மழை பெய்யும் போது இந்த குளிரில் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சின்ன வயசில் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி வெளியே போய் எங்கேருந்தோ போட்டியை வாங்கிட்டு வந்து போட்டி குழம்பும் சுண்டலும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மியில் மசாலா அரைச்சி மண்பானையில் அந்த குழம்பு கொதிக்கும்போது அந்த வாசத்துக்கே பசியெல்லாம் தீர்ந்துடும். அடிக்கிற மழைக்கும் இருக்கிற குளிருக்கும் சுட சுட அந்த போட்டி குழம்பு சாப்பிட்டா உடம்புல சூடு வரும், குளிரும் போயிடும், வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் தெரியுமா? இப்போ அந்த போட்டி குழம்பும் சுண்டலும் சாப்பிடணும் போல இருக்கு. பசியில் தவிக்கிறத விட ஒரு நாளைக்கு அந்த போட்டி குழம்பாவது சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு அந்த குழம்பு சமைக்க வராதேங்க. ஆனா நீங்க சொல்றது கேட்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. பட்டணத்துக்காரங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு போட்டி குழம்பு செய்ய வராதுங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட பணமும் இல்ல. இதுல போட்டி குழம்பு எப்படி செய்யறது? அட, உனக்கு தெரியலன்னா என்ன ராணி, எனக்கு தெரியும். எங்கள் பாட்டி சமைக்கும் போது நான் பார்த்தே கற்றுக்கிட்டேன். பண்டிகைக்கு துணி வாங்க ஒரு 10 ரூபா எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை வச்சு இன்னைக்கு நினச்சதை நம்ம வாங்கி சாப்பிடலாம். நான் இப்போவே போய் கறி கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் போட்டியும் அப்படியே மளிகை கடைக்கும் போய் கொஞ்சம் சுண்டலும் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நான் எப்படி சமைக்கிறேன்னு நீ பாரு. கனக்கையா அந்த மலையில வேகமா போய் போட்டியும் சுண்டலையும் வாங்கிட்டு வந்தான். அவங்க பாட்டி சொன்னபடியே அந்த காலத்து சமையல் மாதிரி ரொம்பவும் அருமையா சமைச்சான். அந்த மசாலா கூட போட்டியும் சேர்ந்து நல்ல வேகும் போது வர வாசமே அமிர்தமா இருந்துச்சு. கனக்கையா சுட சுட போட்டி குழம்பு சுண்டல ராணிக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தான். அட அடா, எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த குளிருக்கு சுட சுட போட்டி குழம்பும் இந்த சுண்டலும் சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த மசாலாவோட காட்டுக்கு உடம்புல இருக்கிற குளிரெல்லாம் போய் உடம்பு இப்போ சூடா இருக்கு. உங்க கையில இவ்வளவு பெரிய திறமை இருக்கா? ஆனா இத்தனை நாளா இந்த திறமைய நீங்க காட்டினதே இல்லையேங்க. ஏங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. எப்படியும் இந்த மழையால யாருமே கூலி வேலைக்கு போக முடியாம வீட்டுக்குள்ளேயே பசியோட இருப்பாங்கல்ல. நம்ம கிட்ட இருக்கிற மண்ணெடுப்பு, பெரிய பானை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பஞ்சாயத்து கிட்ட மரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு நீங்க சமைச்ச இந்த போட்டி குழம்பு சுண்டலும் ஏன் சமைக்க கூடாது? எப்படியும் மழையில நமக்கு வேலையும் கிடைக்காது. நாம இத வியாபாரமா செஞ்சா 4 காசும் சம்பாதிக்கலாம். அப்படியே ஊருக்காரங்களோட பசிய தீத்த மாதிரியும் இருக்கும்ல. நமக்கும் கொஞ்சம் கஷ்டமும் தீந்த மாதிரி இருக்கும். அட, சரியா சொன்ன ராணி. இந்த போட்டியை சுண்டலும் நம்ம பசி தீர்க்க போகிறதில்ல, நம்ம கஷ்டத்தையே தீர்க்க போகுது. நீ சொன்ன யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. வா, இப்போவே கொண்டு போய் இதை விற்க ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையே மாறப்போகிற நேரம் இது. கனக்கையா ராணி 2 பேரும் ஊருக்கு நடுவில் இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு அந்த மண்ணெடுப்பு மண் பாத்திரத்தை வச்சு
அவங்க போட்டி குழம்பு சுண்டலை கலந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வாசம் மழை பெய்யுற நேரம் காத்துல பரவி எல்லாரையுமே அந்த பக்கமா வரவழைச்சுது. ஆஹா, என்ன கணக்கையா இங்கே கூடாரத்தை போட்டு உக்காந்துருக்க? மலையில் வயலில் இறங்கி கஷ்டப்பட்டுட்டு குளிரோட வந்துக்கிட்டு இருக்கேன். என் மூக்குக்கு ஒரு நல்ல வாசம் வந்துச்சு. அதை தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். அந்த கூடாரத்துக்குள்ளே என்ன சமைக்கிற? மனமே ரொம்ப தூக்கலாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, மலையில் வேலை இல்லை இல்லையா, அதான் இப்படி ஏதாவது சமைச்சு வைக்கலான்னு வைக்கிறோம். இது எங்கள் பாட்டி கற்றுக் கொடுத்தது. ஒரு தட்டுக்கு 10 ரூபா மட்டும்தான். வாழை இலையில் பரிமாறுறேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஹாஹாஹா, போட்டி குழம்பும் சுண்டலா? பார்க்கவும் நல்லா இருக்கு, வாசமும் தூக்குது. சீக்கிரமாக ஒரு தட்டில் போட்டு கொடு கணக்கையா. காலையிலேருந்து சாப்பிடல, குளிர் வேற அதிகமாக இருக்கு. குளிருக்கு இது சாப்பிட்டா இதமாக இருக்கும். அட 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 கணக்கையா, வாசமும் நல்லா இருக்கு, சுவையும் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் அரிச்சு போட்ட மசாலா வாசம்தான் இந்த குழம்போட சுவை இன்னும் கூட்டுது. இந்த குளிர நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இதை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 10 ரூபா, எனக்கு இன்னொரு தட்டு சுண்டலும் கொடு. சரியா அதே நேரத்துக்கு தான் அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதியும் அவர் கூடவே வேலை செய்யற குமாஸ்தா ரங்கையாவும் கொடையை பிடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்க வந்தாங்க. மழை நேரத்துல ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் ஜமீன்தார் வந்துகிட்டு இருந்தாரு. ஐயா ஜமீன்தார் ஐயா, என்னங்க ஐயா இது? கொட்டுற மழையில் பேசாமல் வீட்டில் நல்லா படுத்து தூங்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த சேத்துல நடந்து வந்து தான் ஆகணுமா? இங்கே பாருங்க, என் பட்டு வேட்டியெல்லாம் எப்படி சேரு ஆயிடுச்சின்னு. வாயை மூடு ரங்கையா, இந்த ஊரோட ஜமீன்தாருண்ணா. இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் ஊரும் ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்த்து தான் ஆகணும். இந்த ஊருனா எனக்கு உசுறு. உன்ன மாதிரி ஏழைங்களோட ரத்தத்தை வட்டியாக கரைக்கிற ஆள் நான் இல்லை. என் கூட வர்றதுன்னா வா, இல்லைன்னா கிளம்பு. ஒரு நிமிஷம் இரு ரங்கையா. ஆஹாஹா, ஏதோ ஒரு நல்ல மனம் வருது காற்றுல. இது ஏதோ அசைவ குழம்போட வாசனை மாதிரி தான் இருக்குது. நல்லா மசாலாவை அரைச்சி போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. யார் என்ன விற்கிறாங்க? இந்த வாசம் எனக்கு பசியை அதிகமாக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து வருது இது? அட ஆமாங்கய்யா, இந்த ஊரில் இவ்வளோ நல்ல வாசம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. அதோ அந்த மரத்துக்கு கீழே எவனோ ஒரு கூடாரத்தை போட்டு உக்காந்து ஏதோ வித்துக்கிட்டு இருக்கான். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஜமீன்தாரும் ரங்கையாவும் 2 பேரும் கணக்கைய போட்ட கூடாரத்துக்கிட்ட போனாங்க. அங்க அவன் அசைவம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறதும் பஞ்சாயத்துக்கு பக்கத்திலேயே சமைக்கிறதும் அவருக்கு கோவம் வந்துச்சு. டேய், யாரடா நீ? ஊருக்கே தீர்ப்பு கொடுக்குற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே யார் இந்த கூடாரத்தை போட உனக்கு அனுமதி கொடுத்தது? புனிதமான இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அசைவம் சமைச்சிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா இந்த கூடாரத்தில் பிச்சு போட்டுட்டு நீ சமைச்சதை எடுத்துட்டு போ, இல்லைனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. அதானே ஜமீன்தார் ஐயா, இவன் பேர் கணக்கையா, தினமும் கூலி வேலைக்கு போகிறவன். இவன் வீடியோ தானே இடிஞ்சு விழுந்திருக்கோம். அதனால் இந்த இடத்துல கூடாரம் போட்டுக்கிட்டு அசைவம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லைங்க. ஐயோ ஜமீன்தார் ஐயா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் மழை பெஞ்சதில் எனக்கு கூலி வேலையும் இல்லாமல் சாப்பிட சாப்பாடும் இல்லாமல் நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு உணவு செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும் போது அதை விற்கலாம் அப்படிங்கிற யோசனையும் வந்துச்சு. தயவு செஞ்சு எங்களை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஆமாங்க ஐயா, இப்போ வேலை கிடைக்காம தான் இந்த வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கே இந்த கூடாரத்தை எடுத்துட்டு நாங்கள் வேற இடத்துல போட்டுக்கிறோம். என் புருஷன் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காரு, அந்த சாப்பாடை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறது உண்மைதான் போல. பாவம், ஏழைங்க 2 பேரும் கஷ்டத்தில் இருக்கும்போது எதுக்காக போய் சொல்ல போகிறாங்க? சரி, இந்த கூடாரத்தை எடுக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்ன சமைக்கிறானோ, மனம் தூக்குது. முதல்ல அது என்னன்னு பார்க்கணும், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சரி, ஆமாம், அந்த பாத்திரத்தில் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க? நல்லா காரசாரமாக காட்டா வாசம் வருது. ஐயா, அது போட்டி குழம்பு சுண்டலுங்க. எங்கள் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த குளிருக்கு அது சாப்பிட்டா உடம்பு சூடாக இருக்கும், குளிர்லேருந்து தப்பிக்க முடியும், அவ்வளோதான். போட்டி குழம்பு சுண்டலா? கேட்கவே வித்தியாசமாக இருக்கு. சரி சரி, ஒரு தட்டில் போட்டு கொடு, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா சரி, இல்லை இப்போவே இந்த கூடாரத்தில் எடுத்துட்டு கிளம்பிடணும், சரியா? கணக்கையா ஒரு பயத்தோடவே ஒரு இலையில சுட சுட போட்டி குழம்பும் பக்கத்துல சுண்டலும் வச்சு கொடுத்தான். அந்த வாசமே
ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அவரு கண்ணை மூடி ரசிச்சு அதை எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல அவரு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த சாப்பாடு. ஜமீன்தார் கண்ணை திறந்து சந்தோஷமா, ஆஹா, அடடா கணக்கையா, இது நீ எப்படி செஞ்சியோ தெரியல. ஆனால் மழை பெய்கிற நேரத்தில் சுட சுட இதை சாப்பிடும்போது உண்மையிலே உடம்பு சூடாகத்தான் செய்யுது. என் 40 வருஷ வாழ்க்கையில் எத்தனையோ ஊருங்களுக்கு போய் எவ்வளவோ சாப்பாடு வாங்கியும் சாப்பிட்ருக்கேன், செஞ்சும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ சுவையான இந்த போட்டி குழம்பு சுண்டலை நான் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ரங்கையா, நீனும் ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஆமாங்கய்யா, இவன் கையில் ஏதோ மாயாஜால வித்தை இருக்கு. அந்த மனத்துக்கே என் வயிறு நெறிஞ்சு போச்சு. டேய் கணக்கையா, நீ செஞ்ச இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதை சாப்பிட எல்லாரும் கொடுத்து தான் வச்சிருக்கணும். சரி, உனக்கு அனுமதி கொடுக்குறேன். நீ இங்கே இல்லை, நம்ம ஊரில் எங்கே வேணாலும் கூடாரத்தை போட்டு வியாபாரம் செஞ்சுக்கோ. உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ. நாளையிலிருந்து நான் தினமும் ராத்திரி இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதுக்கு. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போங்க ஐயா. ஜமீன்தாரும் ரங்கையாவும் அங்கிருந்து சந்தோஷமா போயிட்டாங்க. கனக்கையாவும் ராணியும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைச்ச இந்த புது வியாபாரத்தோட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. போர்க்காரங்க எல்லாருமே இந்த வித்தியாசமான சாப்பாடை மனசார வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ரெண்டுமே கலந்து சாப்பிட ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பிரச்சனை வரும்போது நாம அழாம நொந்து போகாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது பொழப்ப நடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பவுமே பிரச்சனையை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு தூரம் போகாது. அதே அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்னோம்னா அந்த பிரச்சனையை பயந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும்.